இதான் என்னோட வீடு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போட்டோ எப்படி உன் கையில? அது எங்க அப்பா அம்மாவோட போட்டோ. இது ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன். இந்த போட்டோ மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். என் அப்பா அம்மாவோட ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கிறது இந்த சின்ன போட்டோ மட்டும்தான். பத்திரமா வச்சிருக்கேன். இது நாங்க தான். ஆண்டி, உன் அம்மா அப்பா. ஆமா கிரிஷ், நீதான்ப்பா. நாங்க தொலைச்ச எங்களோட பையன் கிரிஷ் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கான். இதுல இருக்கிறது நானும் உன்னோட அப்பாவும் தான். என்னங்க, நம்ம கிட்டே ஒரு போட்டோ இருக்கல, அதை காட்டுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. நீ இந்த போட்டோ பாரு. இந்த பாரு பாரு. இவன் தான் எங்க பையன், காணாம போன எங்க பையன். பாரு, இதே போட்டோ தான் உன்கிட்டயும் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது நானா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க சொல்றது உண்மையா இருக்காது. இல்ல, இது நீதான்ப்பா. எங்களோட பையன் நீதான். நீதான் எங்க மகன். ஆமா கிரிஷ், நாங்க சொல்றது உண்மைதான். என் எதிரியே அவதான். guys, thank you so much for coming. நான் உங்க எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணேன்ல, ஒரு ஸ்பெஷலான பர்சனை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு. மீட் மை பாய் ஃப்ரெண்ட் கிரிஷ். நான் இதை ஒத்துக்கிறேன், இவருக்கு எந்த தகுதியும் இல்லதான். ஆனா அதுல என்ன பிரச்சனை guys? ஒரு சாதாரண தொழிலாளி மனசுல இருக்கிறதும் காதல் தானே. நீ வாடகை கோட்டை தானே வாங்கி போட்டுட்டு வந்திருக்க. அம்மா, இட்டாலில இருந்து வந்த இந்த பொருள் எங்க ஃபேமிலியோட ஆர்ட் கலெக்ஷன்ல ஒண்ணு. ஐ மீன் தட். இந்த நஷ்டத்தை எப்படி கொடுக்க போறீங்க சொல்லுங்க? வாழ்க்கை முழுக்க பாத்திரம் கழுவியா கழிப்பீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அதை செட்டில் பண்றேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். மிஸ்டர் சாமி, இந்த வேஸோட விலை எவ்வளவுன்னு இவருக்கு சொல்லு. மேடம், இந்த உலகத்திலே இது 2 தான் இருக்கு. இதோட விலை எவ்வளவு இருக்குன்னா 90 lakhs. 90 lakhs? வாழ்க்கை முழுக்க நீங்க சம்பாரிச்சாலும் உங்களால கொடுக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம், நான் மனசு வச்சா இவங்க பண்ண இந்த தப்ப நிச்சயம் மன்னிக்க முடியும். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? எல்லாருக்கும் முன்னாடி இப்ப முட்டி போட்டு நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். என் பையன் இப்படி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. ஏதாவது பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு கிரிஷ் கிட்டையும் இங்க இருக்கிறவங்க கிட்டையும் நாம யாருன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஓகே. அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். அந்த 90 லட்சத்தை நான் கொடுக்கறேன். நீயா? உன் பேரு ஏதோ எஸ்ல ஆரம்பிக்கும்ல? ஷாலினி. ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ, நீ என் டாடியோட செக்ரட்டரி தான். உன் சேலரி 2 லட்சம் மட்டும்தான். அது சரி, உனக்கு அவ்வளோ பணம் வேணும்னா நீ நிறைய உழைக்கணுமே. அது தேவையில்லை, எனக்கு 1 நிமிஷம் மட்டும் போதும்.
அது என் நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் எஸ் இல்ல. ஷாலினி சக்சைனா பிரதாப் சக்சைனாவோட பொண்ணு. அந்த பிரதாப் சக்சைனா தான் நாயக்கோட எல்லா பிசினஸையும் பாத்துக்கிறாரு. ஷாலினி, சாரி கிரிஷ், நான் உன்கிட்ட என்ன பத்தி சொல்லல. ஆக்சுவலி நான் இங்க ஒரு வேலை விஷயமா தான் வந்தேன். வெரி நைஸ், வெரி நைஸ். நீ வந்த வேலையை விட்டுட்டு இங்க வேற ஏதோ வேலையை பாத்துக்கிட்டு இருக்க. வெல் டன் பேப், வெரி நைஸ். ஆனா ஒரு விஷயம், பொய் சொல்றதா இருந்தாலும் பொருந்து சொல்லணும், ஓகே? பிரதாப் சக்சேனாவுடைய மகளா? இன்னும் வேற என்ன போய் சொல்ல போற? விட்டா சஞ்சய் நாயக்கோட மருமகன் கூட சொல்வ போல. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.